தமிழ்நாட்டின் பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அடுத்த பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமனை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், அரசாணை குறித்த முழு விவரம் என்ன? தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் இன்றுடன் ஓய்வு பெறுவதை தொடர்ந்து தற்போது பொறுப்பு டிஜிபியாக நிர்வாகத்துறை டிஜிபியான வெங்கடரமணன் என்பவரை தற்போது பொறுப்பு டிஜிபியாக தமிழக அரசு நியமித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் 32வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கடந்த 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் இன்றுடன் அவரது பதவிக்காலம் முடிந்து இன்றுடன் நிறைவு செய்கிறார். இதற்காக கடந்த 29ஆம் தேதி ஐபிஎஸ் சங்கர் ஜிவால் அவர்களுக்கு பிரிவு உபச்சார விழாவானது நடைபெற்றது. இன்று அவருக்கு டிஜிபி பணிக்கான கோப்புகளை இன்று அறிவிக்கப்பட்ட பொறுப்பு டிஜிபியிடம் ஒப்படைக்கும் நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழக அரசு பொறுப்பு டிஜிபிக்கான பதவியை தற்போது அந்த உத்தரவை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக நிர்வாகத்துறை டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் ஐபிஎஸ் என்பவர் தற்போது பொறுப்பு டிஜிபியாக பதவி வகிப்பார் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக 1994ஆம் ஆண்டு பேட்ச் தமிழக கடல் ஐபிஎஸ் அதிகாரியான வெங்கட்ராமன் என்பவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் கடந்த 1996ஆம் ஆண்டு ஏஎஸ்பியாக திருச்செந்தூரில் தனது காவல் பணியை தொடங்கி அதன் பிறகு 97ஆம் ஆண்டு கோவில்பட்டியில் ஏஎஸ்பியாகவும் அதன் பிறகு ராமநாதபுரத்தில் ஏஎஸ்பியாகவும் பின்பு 1998ஆம் ஆண்டு எஸ்பியாக பதவி உயர்வு பெற்று உளவு பிரிவு மத்திய பணிக்கு சென்றார். அங்கு சில மாதங்கள் பணியாற்றிவிட்டு 98வது வருடம் மீண்டும் தமிழக காவல்துறைக்கு திரும்ப 5வது பட்டாலியன் எஸ்பியாக மாற்றப்பட்டார். அதன் பிறகு பல்வேறு பதவி உயர்வு பெற்று அதன் பிறகு டிஜிபியாக நிர்வாகத்துறை டிஜிபியாக பணி வகித்து வந்தார். இந்த நிலையில் தான் தமிழகத்தின் 32வது டிஜிபியான சங்கர் ஜிவால் இன்றுடன் ஓய்வு பெறுவதை தொடர்ந்து பொறுப்பு டிஜிபியாக இவரை தமிழக அரசு நியமித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்பரசன்.